ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த மருத்துவருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ அந்த பொண்ணோட சுற்றிட்டு இருந்தல, இனிமேல் இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ நான் ஒன்றும் அந்த பொண்ணோட தப்பாலாம் சுற்றலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொண்ணோட சுற்றுனீங்களாங்கிற மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. இனிமேல் உனக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இவர் கொஞ்சம் நல்லவர் தான், எனக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் சரி இங்கே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, பாடி கார்டு, அவன் வேற வந்துடுறான். இனிமேல் இங்கே வந்தானா நல்லா இருக்காதுன்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா இளவரசரை பேசிக்கிட்டு இருக்க. பாடி கார்டுக்கு ஷாக்கு, என்ன தைரியம் இருந்தா அவன் உங்களையே வரக்கூடாதுன்னு சொல்லுவான் இருக்க. நான் பேனா போய் உண்மையை சொல்லிருட்டா, அவனுக்கு அவன் தகுதி என்னன்னு காட்டுறங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இளவரசர் தான் பார்த்தீங்கன்னா கமனேரு வேண்டாம், இனி சொன்னா ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிடும், இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம், அப்படியே தூசு தட்டி விட்டு போகணும்ட்டு அவர் பெருசாவே எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் அரசர் இருக்காருல, அவரை தான் காட்டுறாங்க. அதாவது இந்த காணிக்யூப் இருக்கா பார்த்தீங்களா, அவ பார்த்தீங்கன்னா அரசருக்கு மசாஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு, உங்க ஸ்கின் ரொம்ப இதாயிடுச்சுல, அதுக்கு தான் இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன்ட்டு அவ பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த புகை பிடிக்கிறாங்கல்ல, அதில் ஏதோ ஒன்று கலந்து விட்றா. பட் அது கலந்து விட்டோன்னே சரி, அரசருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போதை ஏற்றுற மாதிரி அப்படியே தூக்கம் அவரு பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இதில் தான் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது, அதனால தான் அரசர் இப்படி இருக்காருன்னு மட்டும் தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அந்த அக்கா இருக்காங்களே, அந்த குழந்தையோட அம்மா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. என்னக்கா இதுன்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணல என்னோட ஓனர், அவரோட வீட்டிலேருந்து தான் கிடைச்சதுன்ட்டு அந்த மந்திரி இருக்கார்ல, அவரோட வீட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை வேணும்னு பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு புக்கை பார்க்குறா. அந்த புக்கில் கொஞ்சம் உத்து பார்க்குறா. அதில் தான் தெரியுது அவர் பண்ணியிருக்காருல ஃப்ராடு, அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. இதை கேட்ட அவஷாக்கை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அரசர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி காங்கில் தப்பிக்க விட்டது நல்லதுதான், நீங்கள் மக்களுக்காக தானே அவனை தப்பிக்க விட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் மக்களுக்காக ஒன்றும் தப்பிக்க விடலை, அவன் இருக்கிற வரைக்கும் தான் ஊருக்குள்ளே கொஞ்சம் புரளி போயிட்டு இருக்கோம், அதனால தான் தப்பிக்க விட்டேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறங்கிறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நைட்டு சும்மா ஒரு ரவுண்டு விடுவோம் அப்படின்ட்டு அரசரும் சரி பாடி கார்டும் சரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அரசருக்குனா ஷாக்கு, என்னடா இதுன்ட்டு. பாடி கார்டு எந்த பக்கம் இருந்து சவுண்டு வருதோ அந்த பக்கம் பார்க்க போயிட்டான். பட் வந்தது பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்கிற அம்பு, அது அரசருக்கு தெரியும் எப்போவுமே காங்கில் தான் இப்படி வருவான்ட்டு. காங்கில் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இதை பேசிட்டு ஏதோ ஒரு புக்காட்டு இருக்குது, அது அரசர்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். இவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த லஞ்ச வழக்கு ஊழல் கணக்கு எல்லாமே இருக்குன்ட்டு. உங்கள்கிட்ட கொடுத்தா ஏதோ நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வச்சிருப்பால, அதை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் அரசர்கிட்ட கொடுக்கணும்னு தான் இவளும் நினச்சிட்டு இருந்திருப்பா. அதனால அந்த அக்கா இருக்காங்களே, அவங்க கிட்ட எப்படியோ அக்கா இந்த புக்கை நான் எடுத்துக்கிறேனே, எனக்கு படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு எப்படியோ நைஸாக பேசி வாங்கியிருப்பா நம்ம ஹீரோயின். இல்லைன்னா அது குப்பை தொட்டிக்கு தான் போயிருக்கோம். அதை காப்பாற்றி அப்படியே இளவரசர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்க. இளவரசர் பார்க்குறாரு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட முதல் நாளே சொல்லியிருக்கேன்ல, எப்போவுமே உன்னோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், அதே சமயம் என்னோட ஆளுகளையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் கேள்வி கேட்க முடியும், இதில் நீ தலையிடாத, உன்னோட வேலை என்னமோ தொல்லையடிச்சு உதவி செய்கிறது தானே, நீ அதை மட்டும் பாரு, இந்த விஷயத்துலலாம் தலையிடாதன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு கிட்டத்தட்ட இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிலுக்கு வேற வழி என்னன்னு தெரியல. பாடி கார்டு வேற அதுக்குள்ளே வந்துடுறான். வந்த உடனே இப்போ என்ன காங்கில் தானே வந்தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சீட்டாட்டு கீழே விட்டுட்டு போயிருப்போம், அதை எடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் இளவரசரும் பார்க்குறாரு, தோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது அந்த புக்கில் இருக்குன்ட்டு அவள் எழுதி கொடுத்துருப்பா. ஹீரோயின் இங்கே வந்த உடனே கடகடன்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, என்ன இது இவரு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. இளவரசருக்கு ஆனால் அது மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எப்படியும் அவள் ஒரு விஷயத்தை கொடுத்தா, ஆனால் அதை நான் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ட்டு இருக்க. அந்த புக்கே இளவரசர் பார்த்தீங்கன்னா எதுக்கோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த புக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஏதோ தோணுது போல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இல்லை அரசர் இருக்கார்ல, அவரை தான் நேராக பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்காரு. அரசர்கிட்ட இவர் எப்போவுமே பேச மாட்டார், அது நமக்கே தெரியும், ரொம்ப ரேரு தான். என்ன இது, எனக்கு ஈக்குவலாக கல்யாணம் பண்ணி பவர் வாங்கலான்னு நினச்சவங்களாம் என்கிட்ட வந்து பேச வந்திருக்காங்கிற மாதிரி அரசர் ஜாடமடியாக பேசிட்டு இருக்க. இளவரசர் அப்படியெல்லாம் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் வந்திருக்கேன்ட்டு அரசர்கிட்ட அந்த புக்கை கொடுக்குறாங்க. புக்கை அரசர் படிக்கிறாரு. பார்த்தா அந்த ஊழல் லஞ்சம்ட்டு எல்லாமே டாப் டு பாட்டம் விவரமாக எழுதி வச்சிருக்காங்க. தோ இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், எனக்கு அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னா நீ ஒரு பெட்டிஷன் போடு, அவனை மூவ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அரசே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. அரசர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே விஷயத்தை இருக்கிறாங்க. நான் எதுக்கு உனக்காகலாம் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நீ உனக்கு என்ன மாதிரி பவர் வரணும், ஈக்குவலாக இருக்கணும்னு தானே ஆசை. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் ஏன் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஈகோ உறுத்திட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நான் கொஞ்சமாச்சும் அரசருக்கு ஒரு தம்பி இல்லை, அந்த மரியாதை எனக்கும் இருக்குல்ல, அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அரசத்தை எடுத்து பேசாமல் அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்துட்டு வர வழியில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராணி இருக்காங்களே, பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நீ அரசரை பார்க்க போனேன்ட்டு. இளவரசர் காலை பார்க்குறாங்க, அவங்க செருப்பு கூட போடாமல் வந்தாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க நீங்கள் தான் என்ன ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே,
அதனால தான் அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்க போனன்ற மாதிரி செப்பலை போட்டு விட்டுட்டு நம்ம இளவரசர் பேசிக்கிட்டு இருக்க. ராணிக்குன்னா உயிரே போயிடுச்சு ஒரு நிமிஷத்தில். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா, அதுக்குன்னு நீ இவ்வளோ தூரம் போவியான் இருக்காங்க. அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு இளவரசர் போயிடுறாரு. ஆனால் அரசருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு என்னதான் இருந்தாலும் சரி, என்ன நம்பி வந்திருக்கான், பரவாயில்லையே, அவனுக்கும் ஈகோலாம் முக்கியம் தான் போலங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை நினச்சி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயத்தை படிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன படிக்கிறாங்கன்னா, எனக்கு தான் படிக்க தெரியாதே, சீக்கிரம் படித்து சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி நச்சிட்டு இருக்காங்க. அவளும் படிக்கிறா. ஆக்சுவலாக இந்த அமைச்சர் இருக்கான்ல, அவன் பண்ணியிருப்பான்ல ஊழல், அதுக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட தூக்கு தண்டனையில் கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு நம்ம அரசர். அதுதான் நோட்டீஸ் ஃபுல்லாக ஊர் பூரா பறக்கிட்டு இருக்கும். ஆனால் இது எல்லாமே சீஃப் இருக்கான்ல, அவனுக்கு ஆபத்து தானே, அவனுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே அதை கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோ சரி, இந்த மாதிரி யார் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை இப்படி தான் இருக்கும்னு இருக்க, பரவாயில்லையே நம்ம அரசாங்கம் இப்படிலாம் மாறிடுச்சுன்ட்டு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் பண்ண ஊழல் கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. ஹீரோயினுக்கு இளவரசர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நேற்று அந்த புக்கை அவர்கிட்ட தானே கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சீஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீ தானே பண்ணிட்ட, சாதிச்சிடல நீ நினச்ச மாதிரியா அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக அமைச்சருக்கு அந்த புக்குக்கும் சம்மந்தமே இல்லைல்ல, எப்படி அந்த புக்கு வெளியே போச்சு, என்னதான் இருந்தாலும் சரி இதெல்லாம் இளவரசர் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னா இளவரசர் மேலே ஒரு கண் இருக்கட்டும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இளவரசர் எங்கே போகிறாங்க, யாரை மீட் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் கவனி, நம்ம கண்டிப்பாக எதனா க்ளூ இருக்கும் அப்படின்ட்டு அமைச்சர் பார்த்தீங்கன்னா இளவரசருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்பையை செட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறான். ஏன்னா இல்லைன்னா அவன் மேட்ரு வெளியே வந்துடும்ட்டு. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்களே, நைட்டு இன்னைக்கு பார்ட்டி தான், நம்ம எல்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசருக்கும் அடிப்பெல்லாம் எடுத்திருக்காங்க போல். பட் இளவரசர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னாலெல்லாம் வர முடியாது, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்ட்டு பாடிகார்டு அந்த இடத்துக்கு போய் அனுப்பி விட சொல்கிறாங்க. அரசர் எங்கே போகிறாருன்னா நம்ம இளவரசர் வேறு எதுக்கும் இல்லை, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை மீட் பண்ணலாம், நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, புரியுதா என்னன்ட்டு இவர் ஏதோ நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கில காக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம், அவனை தான் பார்க்க போகிறேன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காங்கிலிட்ட பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம சீஃப் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட 2வது பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்திருக்கான். வரும்போதே அவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் எடுத்த உடனே இந்த மாதிரி அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்குறா. ஆனால் இவனோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சொன்னது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாது, அவன் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமாக பழி வாங்குவான், அவன் உன்னை பாயிண்ட் பண்ணிட்டான், இதுக்கு மேலே நீ இருந்தனா உன்னோட வாழ்க்கையே நரகமாயிடும், அங்கே வந்தார் வேஸ்ட் ஆகிடும் இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சோ அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு இருக்க, உன்னோட குடும்பத்துக்காக நீ பலியாடாயிடாதுங்கிற மாதிரி அவன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா கூட நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு, அதனால தான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கூட வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட ஆசை நிறைவேற்ற மாட்டியான் இருக்க. ஹீரோயினுக்கு இப்போதான் அந்த மேட்டர் தெரியும், அவங்க அப்பா ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு வீட்டுக்கு அப்பா பார்க்கலான்ட்டு ஓடிட்டு இருக்கா. அவங்க அம்மாட்ட போய் ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அவள் கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேணாம், எதாக இருந்தாலும் சரி நீ உங்கள் அப்பாவை திட்டாத, என்ன திட்டுன்ட்டு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பொருளும் இல்லை, இவங்களுக்கு நிம்மதியும் இருக்காது. இப்போ நான் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அழுக கண்ணில் தான் வருது. ஏன்னா அவள் கல்யாணம் பண்ணுறதே அவங்க வீட்டுக்காக தானே. இன்னொரு பக்கம் நைட்டு இளவரசர் அந்த பார்ட்டியெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. பார்த்தா ஆளை காணோம், இங்கடா போனோன்ட்டு இவர் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. இவ பார்த்தீங்கன்னா அந்த மாடி இருக்குள்ள அங்கே உட்காந்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இளவரசர் கத்திக்கிட்டு இருக்க. இரு நானே வரேன்ட்டு இளவரசரே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட பேசலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நிலாவை பார்த்து ரசிக்க கூட கூடாதா என்னங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. தோ இந்த நிலவையே எனக்கு பிடிக்காது, ஏன்னா நைட்டு இது எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியாக இருக்கும், அதனால தான் எனக்கு நிலவை பிடிக்காதுன்ட்டு இளவரசர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நைட்டு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் குட்டியாக தெரியும். ஸோ நம்மளோட தாட்ஸும் அப்படி தான், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எல்லாமே சிறுசாயிடும், என்னோட கவலைகளும் அந்த மாதிரி குட்டியாக தெரியும் எனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட இதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் விட்டுற வேண்டியதானே, நான் உனக்கு ஏதாவது மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கா. எதாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி இளவரசர் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களோட நம்பிக்கை எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு வைத்துக்கலாமா, ரொம்ப சந்தோஷன்ட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா. இந்த மாதிரி சீஃப் அரெஸ்ட் பண்ணாங்களே அதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டாக கேட்டுடுறாங்க. இவ கிட்டத்தட்ட மாட்டின மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சீஃபோட 2வது பையன் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட தம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரக்க போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் சீஃப் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்கள் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவளை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஹீரோயின் பற்றியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க. இவன் மூஞ்சி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை, அவளையே நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே இதுக்கு அடிபட்டு வர
வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த ரைடு நைட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி டக்குன்னு வெரி பிள்ளாக ஆகிடுக்கா, நீங்கள் தான் எதனா ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சேன். நிஜமாலுமே நீங்கள் கிரேட் தான் இருக்க. ஆனால் இந்த கிரேட் எல்லாம் எனக்கு நீ சொல்லக்கூடாது, இன்னொரு ஆள் இருக்காங்கன்ட்டு இருக்காங்க. அப்படியா, இது வேற ஒரு விஷயம் இருக்கான்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், அவருனால தான் இந்த ஊரும் நல்லா இருக்கு, இந்த உலகமும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ இன்டைரக்டாக காங்கில சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரியுது அவரும் காங்கில தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்கள் மனசு யாருக்கு வரும், நீங்கள் மனசு இருக்கிறங்காட்டி தானே அவனையே சும்மா விட்டு வச்சிருக்கீங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் போய் மருந்து கொண்டு வரேன்ட்டு அவள் போயிட்டு இருக்கா. அப்போ தான் இளவரசர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அவகிட்ட சொல்லணும்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டாவது பையன் இருக்கான்ல, அவனும் சரி நம்ம ஹீரோயினோட தம்பியும் சரி ஃபுல் மப்பில் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம் தெளிவாக இருக்கான், பட் தம்பி கொஞ்சம் கூட தெளிவில்லை. இது என்னோட வீடா, இது வா போய் நம்ம ஹீரோயினை பார்க்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் விழுந்துக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னதான் பிரச்சனை, ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு இருக்க, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. தோ நீ இப்போ நார்மலாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துருப்பார்ல, அப்போ யாருக்குமே அடங்காது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி ஒரு வேஷக்காரனாக போட்டிருப்பாங்க. அப்போலேருந்து சரி எனக்கு நீ தனியாக தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை ஒரு டைம் கூட நார்மலாக காட்டல, எல்லாமே நீ யூனிக்குன்னு தான் காட்டிட்டு இருந்துச்சுன்ட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் சொல்ல வரீங்கன்னு இருக்க, உனக்கு புரியாதா என்ன, நான் சொல்ல போகிறது உனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் கேட்க போகிறீங்க, சீக்கிரமாக கேளுங்கன்ட்டு இருக்கா. எனக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன், நான் இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு வராரு. பட் ஹீரோயின் நான் கல்யாணம் ஆக போதுன்னு சொல்கிறக்குள்ள இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இது என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்ட்டு வந்துடுறான். வேறு யாருமே இல்லை, நம்ம அமைச்சிருக்கான்ல அவனோட ரெண்டாவது பையன் தான். அவன் வந்து ஒரு பையனும் பொண்ணும் தனியாக எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன வேலை இந்த நேரத்துலன்னு இருக்க, நீ யாருங்கிற மாதிரி நம்ம இளவரசர் கேட்டுடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் பேசுகிறான். இப்போ என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. பாரா உனக்கு கோவலாக வருது, உன் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகிறது அவனுக்கு தெரியுமா என்ன அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நான் வேணா சொல்லி ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குனா கண்ணில் தண்ணி ஒரு பக்கம் கிளங்கி நிற்குது. நீ 70 வயசால் கல்யாணம் பண்ண போகிறாங்கிறது சொல்லட்டா வேணாம் அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. இவகிட்ட பதிலே இல்லை, அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு பிடிச்சிட்டு இதோ எங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதை பார்க்க உனக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்குனா ஒரே ஷாக்கு. அவர் அப்படியே சொல்ல வந்ததை விட்டுட்டு அப்படியே வாய் பேசாமல் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே பார்வையோடய முடிக்கிறாங்க. கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஹீரோயின் யாரை தான் கல்யாணம் பண்ண போகிறா, ஹீரோ விட்டுருவாரா இல்லை ஹீரோயின் மனசு மாறுவாளா என்னன்ட்டு அதை அழகாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் லவ் டிரான்ஸ்லேஷன் ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கோம்ல, அந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ காணாமல் போயிருக்கும். ஏதோ நான் டெலீட் பண்ண மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க, பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். வழக்கம் போல் காப்பிரைட் கொடுத்து விட்டுட்டான். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி 6 எபிசோடையும் உங்களுக்கு மறுபடியும் நான் ரீஅப்லோட் பண்ணிட்டேன். அதுலேயும் அவன் காப்பிரைட் கொடுத்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எடிட் பண்ணிவிட்டு எப்படியும் உங்களுக்கு நான் அப்லோட் போட்டுடுறேன். அது வரைக்கும் ட்ராமாவில் எனக்கு கோச்சிக்காதீங்க. பட் கண்டினியூவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எபிசோட போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அதை வச்சு கவலைப்பட்டுக்காதீங்க. பட் போட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களும் பார்த்துடலாம். அப்புறம் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் நினச்ச மாதிரி எபிசோட் இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த லவ் டிரான்ஸ்லேஷன் ரீஅப்லோட் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுறேன். பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.